பனிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒரு கணம். கரெக்டா உன் பார்வை ஒரு வரம். உன் பார்வை ஒரு வரம் பாடுறீங்களா? மாமா விட்டு அன்னை கல்லை கொண்டே அடிச்சிடுவார் இப்போது. ஏன்னு சொல்லிட்டா நைட்டு பாருங்கள் கருங்கும்முன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்களா? நைட்டு வியூ எப்படி இருக்குன்னு குறுங்கும்முன்னு. சீட் க்ரோன் பிளான்ட் இருக்குதுல, நம்ம சீட் க்ரோன் பிளான்ட்டு, அந்த சீட் க்ரோன் பிளான்ட்டை வந்து ஊண்டி வைக்கிறப்போ மண்கலவை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரெக்வஸ்ட்டு. ஒரே ஒரு தங்கம் கேட்டாலும் அந்த தங்கத்துக்காக செய்யணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. பாட்டோட பாடம் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ப்ராப்பர் வீடியோ பண்ணாட்டையும் ஏதோ புரிகிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோன்ட்டு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ரெயின்டிலி பல்போட தோல். இது வந்து சீட் க்ரோன் பிளான்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீட் க்ரோன் பிளான்ட்டு, அடினியமு, அப்புறம் இன்னொன்று என்ன ரெயின்டில்லி, எல்லாத்துக்குமே என்னோட மண்கலவை நான் என்ன வைக்கிறேன் அப்படிங்கிறதான். இது வயசு 1.5 வயசு, நம்புவீங்களா? மால் நரிஷ்டு பேபி மாதிரி இல்லை? அப்படி தானே தெரியுது. சீட் க்ரௌண்டில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான்ப்பா ஆகும், இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா பூத்துட்ருக்கான், சூப்பராக இருக்குது பாருங்கள். சீட் க்ரோனு சீட்ஸ் போட்டு நம்ம வீட்டில் இருந்து சீட்ஸ் போட்டு இது பண்ணி வளர்ந்தது. இப்போ சீட் க்ரோன் நம்ம சொல்லி இது பண்ணதுலேருந்து தங்கங்களுக்கு சீட் க்ரோன் பிளான்ட்ஸ் மேலே ஒரு மோகம் வந்துருச்சு. எஸ், இங்கே பாருங்களேன், அழகு, செம்ம அழகு. உள்ளேருந்து அந்த ரெட்டு வந்து வெளில எப்படி டின்ச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஊட்டம் கொடுத்து ரெடி பண்ணணும் இதை. ஆமாம், இந்த அடிங்கியம் தொடங்குறதுலேருந்து இவங்களெல்லாம் நான் பார்க்க வரவே இல்லைப்பா. பூத்துட்டு இருக்கானுங்க பாருங்களேன். நைட்டாக அதனால் உங்களுக்கு இப்படி தான் இதாக இருக்கும். மேலே ஃப்ளைட்டு பறக்குது இருட்டில், பார்க்குறீங்களா? இந்த சீட் க்ரோனு சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள், அப்படியே ரெட்டாக. ஐயோ, இதையே நான் வந்து வீடியோ பண்ணணுன்னு நினச்சேன். மண்கலவை இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நான் இது பண்ணல. இது பாருங்கள், இண்டிகோ கிளேஸில் வர மாதிரி, நம்ம ரெட் கிளேஸில் வர மாதிரி இந்த இடம் வந்து நல்லா ஒரு ஒயிட் இது இப்படி வந்து டார்க்காக இருக்குது. ஃபோட்டோவில் ஃபுல் இது என்னால் கேப்சரே பண்ணவே முடியலை. இதை சுத்தமாக கேப்சர் பண்ணவே முடியலை. அந்த ஒரு உள்ளேருந்து வர அந்த அழகை வந்து பியூட்டிஃபுல்லான பெரிய மொட்டு, பெரியது. இது சேலுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ரெட் கலர் சீட் க்ரோன் அடுக்கு நான் அது தரும்போது சொல்கிறேன், வை அடுத்து இதில் ஒரு மொட்டு வச்சிருச்சு. இஃப் இன்கேஸ் வந்து இப்போ இதெல்லாம் வந்து அதே கலரில் தான் பூக்க போகுது அப்படின்னா நான் இந்த பிளான்ட் வந்து சேல் கொடுப்பேன். நல்லா உருட்டுக்கட்டை சூப்பராக வந்துட்டுருக்கு. டேபிள் ரோஸ் பக்கமும் நம்ம கண்டுக்கவே இல்லைப்பா. நான் மெசேஜ் கேட்டவங்களுக்கே சொல்லிட்டேன், இல்லைங்க கான்சன்ட்ரேஷன் இப்போ கொஞ்சம் அடினியம் மேலே இருக்குது, என்னால் டேபிள் ரோஸ் இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணி தூங்கிட்டுருக்கு. இப்போ பாருங்களேன், தூங்கிட்டுருக்கு. சத்தமாக பேசினா கூட எஞ்சிருமோ நம்ம. நம்மளோட நாக் டாட் வந்து இப்போ நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அதுமாரி கோமணி மொட்டை பாருங்கள், மொட்டை அவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ அதில் கொத்த இந்த 5-6 வந்து பூத்து நின்றுதுன்னா எப்படி இருக்கும் கோமணி. இது நம்மளோட கோல்டன் இயர் பிரான்ச்சஸ் பாருங்கள், எப்படி 5-6 பிரான்ச்சஸ் அப்படி இருக்குது பிளான்ட்டு. ஆமாம், ஸ்மோக்கி மேக்கப். அதேமாரி இந்த யூரோ ஃபெட்னி அவங்களாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த வருஷம் அது நம்மளால் கொடுக்க முடியுமான்றது கொஸ்டின் மார்க் தான்ப்பா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். என்ன போட்டு நான் வைக்கிறேனோ அதை சொல்லிடுறேன். சளிச்சு இந்த மாதிரி நிறைய கல் இருக்கிறத வந்து நான் புறக்கி எடுக்கணும்ப்பா. அவ்வளோ கல் இருக்குது இதில். எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவில் இருக்கிற செம்மண் இருக்குதுல்ல, அது வந்து ஒரு 5 to 10% வந்து செம்மண். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்டான மண்கலவையா அடினியமுக்குன்னு கேட்டால் கிடையாது. 100% ஸ்டாண்டர்டாக இதுதான் மண்கலவைன்னு எந்த புக்கில் யாராவது இருந்ததுன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்க, நான் பார்த்து நானும் கற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கும் நிறைய பிளான்ஸ் அடி வாங்குது, நிறைய இடங்களில் பிளான்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் அடி வாங்குது. பெரிய ஃபார்ம்ஸில் இதை நான் அடிக்கடி சொல்கிறேன், யாரும் வரையறுத்து இதுதான் மண்கலவை. ஏன்னா அது டெசர்ட் ரோஸ், வைல்டில் இருக்கக்கூடியது. எனக்கு ஒரு லெஜண்ட் சொன்னார், அதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. வைல்டில் இருக்கக்கூடியது, அங்கே இருக்கிறதுல வந்து நம்ம சீட்ஸ் எடுத்து கிராஃப்ட் பண்ணி அப்புறம் அதில் இருந்து ஹைப்ரிட்ஸ் வந்து 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 இது பண்ணி அப்படி தான் அதாயிட்டு இருக்கே ஒழிய ஸ்டாண்டர்டாக இதுதான் கிடையாது. பட் காமனான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடினியம்ஸ்க்கு வந்து மண்கலவை வந்து எப்போவுமே நல்லா தண்ணி ஊற்றின செகண்ட் நிற்கக்கூடாது, கீழே போயிடணுன்றது ஒன்று. அதே மாதிரி வெயில் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த பாட்டில் வந்து
ஹோல் நிறைய இருக்கணும். ஏன்னா அந்த தண்ணி நிற்காமல் போகிறதுக்காகவும் அது மூச்சு விடுறதுக்காகவும் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா காமனான ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னடா மண்கலவை ஈரம் இல்லாமல் ஈரத்தை வந்து இருக்கணும் ஆனால் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி பார்த்தா மணல் வந்து போட்டு வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஒரு 10% கிட்ட செம்மண்ணை சேர்த்துருக்கேன். அதாவது எங்கள் வீட்டில் உள்ள கார்டன் சாயில். அதுக்கப்புறம் மணல் பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து மணல் வந்து இதுக்காக என்ன பண்ணீங்க சிஸ்டர்னு கேட்டால், லோடு வந்து நான் அடித்தேன். லாரியிலே வந்து ஒரு லோடு 2 லோடு அப்படி வந்து அடித்து தான் மண்கலவை ஒன்றுக்கும் நான் ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி கலந்து வச்ச ஒரு 50% வந்து மண்கலவை 60 போயிட்டு மிச்சம் ஒரு 40 இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாண எரு நல்லா மக்கி காஞ்சு போய் கிடந்து வருஷம் பூரா கிடந்து மக்கி போய் அந்த காஞ்ச தூள் இருக்குதுல்ல அது ஒரு 20%, வர்மி கம்போஸ்ட் ஒரு 20% சேர்த்துக்கிட்டேன். அது கூட நான் சேர்த்தது வந்து வேப்பம் புண்ணாக்கு இருக்குதுல்ல, தூள் வேப்பம் புண்ணாக்கு. அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பாண்டு வந்து இப்போ மண் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி சின்ன கப் அளவுக்கு ஒரு பாண்டுக்குள்ள ஒரு 3 பாண்டுக்கு சேர்த்து இதுக்கு பர்டிகுலராக எனக்கு அளவு சொல்ல தெரில. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு தூள் வந்து போட்டுக்கிட்டாச்சு. சாஃப் இருக்குதுல்ல அது இதில் ட்ரைகோடர்மா போட்டுக்கிறா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதில் போட்டது இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இதோட மண்கலவை ஏன்னா சிஸ்டர் சீட் க்ரோன் வைக்கும்போது சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி கேட்டதுனால தான் இந்த வீடியோ. இப்போ நான் அந்த சீட் க்ரோன் பிளான்ட் எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன பண்ண போகிறேன்னா சமப்படுத்தி தண்ணி முதல்ல இதுக்கு விட்டுக்க போகிறேன். ஏன்னா அந்த பிளான்ஸ் அப்ரூட் பண்ணி இப்போ நம்மளுக்கு 2-3 டேஸ் ஆச்சு. நல்லா ட்ரையாக இருக்காங்க. அதை சாஃபில் வந்து வச்சும் நீங்கள் வைக்கலாம், அப்ளை பண்ணியும் வைக்கலாம். சாஃப்னா என்னென்னு கேட்குறீங்க, எதுனாலும் தங்கங்களா அந்த வேர்டு தெரிஞ்சால் போதும். கூகுளில் போட்டு பாருங்கள், சிம்பிளாக வந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிறலாம். இதுக்காக வந்து இன்னும் பதில் சொல்லன்னு வெயிட் பண்ணவே வேண்டாம். சரியா? ஸோ இதுதான் சாஃப் வந்து அது ஒரு ஃபங்கி சைடு. அதுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணுற புண்ணுக்கு மருந்து கட்டுற மாதிரி நினச்சிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றுங்க, ஃபுல்லாகவே ஊற்றி விட்ருங்க. சாணம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம சாணம்னா பச்சை சாணம் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த வருஷம் இப்போ தான் 2-3 மாதம் ஆச்சு, காஞ்சிச்சு மக்குச்சு அப்படிலாம் இல்லை, கிடைக்கணும். அந்த மாதிரியான சாணம் அது போட்டுக்கிட்டோம்னா தான் நல்லது. என்ன ஒன்று சாணம் அது போடுறதுனால வரும்னு பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, புல் நிறைய வரும். அதுதான் வீடு வந்து நிறைய வரும். சிஸ்டர் மணல் இல்லை சிஸ்டர், நான் வந்து என்னது எம்சாண்டு இல்லைனா வந்து இந்த க்ரஷர் இது ஏதோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் அது யூஸ் பண்ணலை, அதனால் எனக்கு தெரியாது. நான் எதுவுமே போட்டுக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். தண்ணி பாருங்கள் வாங்குது, இன்னும் தண்ணி இன்னும் தேவைப்படுது, உள்ள அவ்வளோ தேவைப்படுது. இதில் தண்ணி வந்து அவ்வளோ. இதில் நம்ம இது போட்டதுனால மாட்டு சாணம் இது பண்ணி போட்டது. கோக்கப்பித்து கேட்குறீங்கல்ல, கோக்கப்பித்து நான் இதில் சேர்க்கலப்பா. இந்த வீடியோவை அந்த மண்கலவைன்னு கேட்டு இது பண்ணுறவங்க தயவுசெய்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் ரெயின் லில்லிக்கும் மொத்தமாக பார்க்குறீங்களா, டன் கணக்கில் நான் வந்து மண்கலவை இது தான் ரெடி பண்ணி வச்சுட்டு அடினியமுக்கும் அதுதான், நான் ரெயின் லில்லிக்கும் அதுதான், அப்புறம் என்ன அது டேபிள் ரோஸுக்கும் அதுதான். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நல்லா பண்ண முடியல. இதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் தேவையே படுது உள்ள இன்னும். மாமா பாவம் அவரே ஷோரூம்லேருந்து இப்போ தான் வந்தார். ப்ளீஸ் மாமா இது ஒரு வீடியோ பண்ணி வச்சு அவர் சார் 10 நிமிஷமா நான் போய் வச்சு விட்டு வந்துடுறேம்மான்னார். ஐயோ வேணாம் மக்களுக்கு வீடியோ அது என்ன மண்கலவை போட சீக்கிரட்டெல்லாம் ஒரு சீக்கிரட்டும் கிடையாது. ஃபெர்டிலைசர் திரும்ப என்ன சிஸ்டர் போடுவீங்கன்னா சூரிய ஒளி தான் அதோட ஃபெர்டிலைசர், அவ்வளவே தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நல்லா இப்படி ரெடி பண்ணியாச்சா, ஓகே. இதில் வந்து இப்போ அந்த பிளான்ட் எடுத்து டக்குன்னு வச்சு விட்ற வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது சீட் க்ரோன் தானே, தனித்தனி பாட்டில் ஒரு 4 இன்ச் பாட்டில் இல்லை ஒரு 6 இன்ச் பாட்டில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாட்டில் வந்து ஒரு பிளான்ட் எடுத்து ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது அதிகமாக இது பண்ணியிருக்குது. இன்னொன்று பூ வந்தோன்னே நான் இதை எடுத்து சேலுக்கு கொடுத்துருவேன். அதனால் ஒரே பாட்டில் நான் நேம் டேக் வச்சு இது என்ன பிளான்ட்டு எந்த இதுலேருந்து அந்த மதர் பிளான்ட்டோட பூவை காமிச்சு நான் அதை இது பண்ணிடுவேன். அதனால் நான் இதில் இருந்து வைக்கிறேன். ஏன் சிஸ்டர் இப்படி நெருக்கமாக இப்படி இது பண்ணி வைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ரீசன் சொல்லிட்டேன். அதே மாதிரி நாற்று போட்டதுலேருந்து இப்போ நாற்று போட்டது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே இன்னும் குட்டி இதில் நெருக்கி எல்லாம் இருந்தாங்க இவங்க. அவங்கள எடுத்து இப்போது அதோட நல்ல பெரிய இதில் ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேப்லேயே தான் எல்லாத்தையுமே நான் வச்சு விட்ருக்கேன். ஸோ புது மண்கலவை ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாற்றிருக்கிறோம். கொஞ்சம் அந்த முதலே இருந்ததை விட ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று நான் இதை வந்து
சேலுக்கு பூ வந்தவொடனே கொடுத்துருவேன். ஏன்னா ஆல்ரெடி இவங்க 8-9 months பிளான்ட் வந்து ஆகிட்டாங்க இவங்க. அதனால் இது பூ வந்தோன்னா நான் வந்து இதை கொடுத்துருவேன். அப்படி இல்லைனாலும் இதை ரீபாட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இதில் கொஞ்சம் நல்லா இதாகி வந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் நான் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல கட் பண்ணோன்னா பிரான்ச்சஸ் நிறைய வெடிக்கும். அப்போ இன்னும் நல்லா பெருசாகும். அப்போ அடுத்த வருஷம் நான் ரீபாட் பண்ணும்போது அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இப்போ ரீபாட் பண்ணி இதில் வைக்கும்போதே பூ வந்துடும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு அனுமானம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மண் கலவைக்காக மட்டும்தான் இது. இதெல்லாம் வந்து நான் என்னோட கம்ஃபர்டபுள் இதுக்காக நான் வச்சுக்கிட்டது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். மண் கலவை என்னன்னு கேட்டிங்க, அந்த மண் கலவைக்கான வீடியோ தான் இது. இது என்னோட கம்ஃபர்டபுள் இதுக்காக நான் வந்து இப்போ இந்த பாட்டில் இது பண்ணி வச்சுட்டேன். தமிழச்சிக்காரன் இப்படி வச்சுருந்தாங்க, நம்ம ஒரே பாட்டில் இப்படி வச்சுக்கலாமா, இந்த பாட்டோட சைஸ் என்னதுன்னு ரெயின் லில்லிக்காக வச்சுருந்தது. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடி சேல் அங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் டேபிள் ரோஸ் இது வேறு எங்கே கேட்டுட்ருக்காங்க, இது இருக்குது. இன்பிட்வீன் ரெயின் லில்லி வேறு நான் சேல் இருக்குது. இதெல்லாம் போயிட்டுருக்கு அந்த பிஸினால். எனக்கு இவங்களை அந்த நாற்றை 8 மாதமாக ஒரு இடத்துல வச்சதே தப்புங்கிறதுக்காக எடுத்து இப்போ ரீபாட் பண்ணுன்றதுக்காக வச்சு. இதில் வந்து ரூல்ஸ் பேசக்கூடாது யாருமே. ஏன் இதில் இப்படி வைக்கிறீங்க, ஏன் அதில் அப்படி வைக்கிறீங்கன்ற ரூல்ஸ் கிடையாது இதில். சரியா? மண்கலவைக்கு இதுதான். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு பேட்ச் இருக்குது, அதை வந்து வேறு ஒரு சீடு இது. அது இதோட லேபிள் வந்து இப்போ நான் இதில் குத்தி வச்சிருவேன். இதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போடுவேன் கண்டிப்பாக. அந்த பக்கம் வீடியோ எடுக்க வரும்போது இதோட அப்டேட்ஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். அப்போ தெரியுமாச்சு அதில் தனித்தனியாக வச்சுருந்தேன்ல. ஏன்னா இது அப்டேட் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு கொடுக்கும்போது ஒரே பாட்டில் எல்லாத்தையும் வச்சு இப்போ நான் தனியாக ஒன்று காமிக்கிறேன்ருவீங்க. 2 பாட்டு தேவைப்பட்டுச்சு. அந்த குட்டி நொழுக்கா நல்லா இருக்குதுல்ல, எங்கடா அது இந்த நொழுக்கா. இந்த நொழுக்கானெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஊண்டி வைக்கிறதுக்கு வந்து இதாகிடுச்சு. பாட்டு இதாகலை, பத்தலை. அதனால் என்ன பண்ணிட்டேன், இவங்களெல்லாம் தூக்கி பெருசாக இருந்தாங்கல்ல அவங்கள ஒரு எத்தனை 3 4 5 6 7 8 9 10 11 வந்து இந்த பாட்டில் வச்சுட்டேன். 18 inch பாட்டில் வந்து 11 வந்து வச்சு விட்டுட்டேன். 18 inch பாட்டில் இந்த 11 வச்சு விட்டுட்டேன் நான். இப்போ ரொம்ப தாராளமாக வந்து அவங்க வளருவாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பூக்க போகிறவங்க இவங்க தானே, ஓகேவா? அதனால் இதை வந்து இதில் வச்சு விட்டுட்டேன் நான். இதனால் இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி வேண்டாம் ஷார்ட்ஸில் போடலான்னு பார்த்தேன். நம்ம ஃபுல் வீடியோவில் போட்டே சில பேர் கவனிக்க மாட்டேன்றாங்க. ஷார்ட்ஸில் போட்டால் என்னத்தை கவனிப்பாங்கன்னா இது பண்ணி இந்த குட்டி நுழக்கானெல்லாம் இதில் வச்சு விட்டுட்டேன். பாருங்கள், இது அது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாட்டில் ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தது. நாற்றை அப்படியே உண்டி விட்டு இது பண்ணது. அதனால் இப்போ அதை பிடிங்கி 2 பாட்டில் செப்பரேட் பண்ணி வச்சதே நல்ல இடம் கொடுத்த மாதிரி தான். குட்டி வீட்டிலேருந்து பெரிய வீட்டில் வந்த மாதிரி இவங்களுக்கு இது. இந்த கொடை அப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்பீங்க. பனிப்பா, ஃபுல்லாக பனி இருக்குது. பனி பாரு. ரெயின் லில்லிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், நிறைய தண்ணி இல்லாமல் இருக்குங்க. ஸ்கார்லட் அஹரா வெடித்து சீடே வந்துருச்சு இந்த வெளியில். என்ன பண்ணுறது, இந்த சீடை இவ்வளோ தூரம் இருக்குது பாரு. ஷோப்பா, ஸ்கார்லட் அஹரா தான் ஏற்கனவே போட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளேருந்து இங்கே பாருங்கள் இது பண்ணி வந்துட்டுருக்கு. இதுக்குள்ளே எவ்வளோ சீட்ஸ் தெரியுமா போட்டு வச்சுட்டேன். ஸ்கார்லட் அஹரா இப்போ இதுலேயும் இதை போட்டு வச்சுருவோம். என்ன பண்ணுறது அப்புறம் என்னென்னா நம்ம தங்கங்களுக்கு சரி கொடுக்கலாம், ஒரு இது மனசு வந்து இது பண்ணலான்னு பார்த்தா அந்த சீட்ஸை கொடுத்துவிட்டா அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற பதில் இருக்குது பாருங்களேன். அம்மா அடி, நான் இப்போ எப்படி பண்ணுறேன், நார்மலாக தானே போட்டு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். மண் கலவையை சொல்லுங்கள் சீடுக்கு. எத்தனை வீடியோவில் சொல்கிறது, என் மண் கலவை ஒரே மண் கலவை தான். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி மண் கலவைக்காக ஒரு சீனு அப்புறம் ஒரு சீனு, அந்த சீனெல்லாம் போடுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. சரியா? இதை போட்டு இப்போ தண்ணி தெளிச்சு விட்ருவேன், அவ்வளோவே தான். இந்த சீட் க்ரோனை வந்து ஏன் இவ்வளோ பெரிய 10 inch பாட்டில் வச்சு விட்ருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு நல்ல டைம் இருந்துச்சு, கேர் எடுத்து இதில் வச்சு விட்டுட்டு இந்த வருஷம் வந்து இதை ப்ரூன் பண்ணி இது பண்ணலாம், கொஞ்சம் அதை ஜோடனை பண்ணலான்னு சொல்லி நான் இதில் வச்சு விட்டு இது பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஒரு நாற்றுலேருந்து எடுத்து ஒரு 6 inch பாட்டில் வச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ இதில் வச்சு விட்ருக்குறேன். அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வரும். உங்களுக்கு இடம் இருக்குது, நல்லாவே வந்து பாட்டு பெருசில் வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு இந்த சீர்க்ரோன் இந்த இதையுமே வந்து 6 inch பாட்டில் வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லது அது ஆக்சுவலி. அச்சோ, ஸ்டடி ராக்கெல்லாம் 1 2 3 நிறைய பூத்துருந்துருக்கு. நான் வந்து பார்க்கவே இல்லை, 3 இது பூத்துருந்துருக்கு ஸ்டடி ராக் பாருங்கள். நான் காலையில் பார்த்துருந்தா தங்கங்களுக்கு இது அப்படியே பூத்தது எடுத்து கொடுத்துருப்பேன், நான் பார்க்காமலே விட்டுட்டேன். இது என்னடா அது, இது அழகாக இருக்குது, எல்லோ கலர். இது பேர் யோக்ஸ்டார். இது ஒரு சூப்பர் சீடு பாடு, ஓரளவு முத்திடுச்சு. இது சூப்பர் சீட் பாடு. இது சம்டைம்ஸ் இந்த குரங்கு வேலை பார்ப்பேன் நான். இங்கே பாருங்கள்,
இந்த கலரில் இருந்தாலும் அது முத்துனது தெரியும் நம்மளுக்கு. செம்ம வயபிள். அப்பா சூப்பராக இருக்குது சீடு. அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே போட்டு விட்ருவேன் சம்டைம்ஸ். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இது எடுத்துகிட்டு போய் வச்சு சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த தொட்டியிலே போட்டு விட்ருவேன். எல்லோரும் கண் மூடிக்கோங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடாதீங்க. இது ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து பிங்க் வேலண்டைனாக தான் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து பார்த்திங்களா பிங்க் வேலண்டைன் தான். வச்சு விட்டாச்சு இந்த 2 தொட்டிலையும். அதை இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணி இந்த பக்கம் ஒரு 4-5 சீட் க்ரோன், இந்த பக்கம் ஒரு 6 சீட் க்ரோன் வந்து இருக்குது. இது வந்து வேறு இது ஒரு கிறிஸ்பம் பாருங்களேன். இலை நல்லா ட்விஸ்ட் ஆகி கிறிஸ்பம் ஹைப்ரிடு. பியூட்டிஃபுல்லான ஒரு இதுமா. எப்படி இருக்குது பாருங்கள்ல, அழகாக இருக்குல்ல. இதோட இது நல்ல கொத்தாக தான் பூக்கும். சூப்பரான கிறிஸ்பம் ஹைப்ரிடுமா அது பாருங்களேன். அவ்வளோ அழகு. இது அழகு கிறிஸ்பம் ஹைப்ரிட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிறிஸ்பம் ஹைப்ரிட் வந்து. இது ஒரே ஒரு தடவை ஃபேஸ்புக்கில் போட்டேன் நான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில்.